அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு எபோ ஆர் பிலோ சிஸ்டம்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய ரூல் என்னவோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் பண்ணணும். மொத்தமாக எல்லா டைம்லாம் பண்ணக்கூடாது. எப்போ எடுக்கணும், எந்த டைமிங்கில் எடுக்கணும், யாரை எடுக்கணும், எந்த விலையில் வாங்கணும் எல்லாமே இருக்குது. அந்த ரூல் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 25,500 புட்டு 72 ரூபீஸ்க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் ஏறும், மேலே இருந்தால் இறங்கணும். பாருங்க, காலையில் இதுக்கு மேலே இங்கே இருக்கிற வரைக்கும் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு இறங்க மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தர் ரேலி, மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. நான் அதுலேயே வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு விலையில் போயிட்டு இதர் டவுன் ஆகணும் ஆர் அப் ஆகணும். அதே கீழே வந்தாலும் ஒரு விலையில் அப் ஆகணும் ஆர் டவுன் ஆகணும். அதுக்கு சட்டன் ரூல் மேக்ஸ் அடிப்படையில் நம்ம எடுத்து வர்த்தகம் பண்ணுவோம். கடைசியாக 72 அந்த இதுக்கு மேலேயே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எக்ஸ்பைரி இதோட முடிந்தது. ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட்டை போய் நான் ஷோ பண்ணணும் அவசியமே இல்லை, நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம போடுற ப்ரைஸை மட்டும் அதை மேட்ச் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் 1 to 1 எடுத்துகிட்டு இருக்குங்க. ஆப்ஷன் பையிங் இந்த இன்ட்ராடே கிளாஸ் மட்டும், இண்டெக்ஸனுடைய இன்ட்ராடே கிளாஸ் மட்டும் 1 to 1 மட்டும் எடுத்திருக்கேன். மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் டீட்டெயில் ஆல்ரெடி எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்மால் டிசைடர் ப்ரோவில் 25,000 இங்கே பாருங்கள், இந்த 2 சைக்கிள் நான் வச்சுருக்கேன். 2 சைக்கிளையும் இதில் கன்சால்டேஷன் இதில் என்ட்ரிஸ் இருக்கு. இதுலேயும் எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இங்கே செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. செல்லு கன்ஃபார்ம் பண்ணது 12:15 இது. அப்போ இங்கே பையே ட்ரிகர் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், இவரை அப்போ தான் பை இல்லாத இடத்துல தான் ஒருத்தர் செல்லில் இருக்காருன்றதுக்காக 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணுறோம். 12:15க்கு இது 2:15க்கு பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், பை ட்ரிகர் 1 மினிட்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரேடுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கணும். இங்கே மேக்ஸ் இருக்கணும். ஆனால் நம்ம கூட இது சின்ன ப்ராஃபிட்டுக்கு இது இருந்ததுனால, சின்ன ஸ்டாப்பஸ் இருக்கிறதுனால தைரியமாக எடுக்கலாம். இது பையிங் பிளேஸ், இது ஸ்டாப் லாஸ் பிளேஸ். இதற்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் க்ளோஸ் வச்சுட்டாங்க. 2:21க்கு பையிங் பிளேஸ் என்ட்ரி. எவ்வளோ ஸ்டாப் லாஸ்? 5, 15, 19 புள்ளிகள். அப்படியே அங்கேருந்து மேலே பறந்துருச்சு. இவ்வளோதான் மார்க்கெட். இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எதையுமே மார்க்கெட்டில் புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணலாம். இதெல்லாம் அடிஷ்னல் தாங்க. நம்ம மேக்ஸை வச்சு மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.